நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த ஹார்வெஸ்டரோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது வெயிட் போட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக இது வந்து வெறும் 3.5 கிலோ தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. லித்தியம் பேட்ரி 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில் கேனு. நம்ம வந்து ஆயில் கேனு, ஸ்பேனரு, அந்த பிளேடுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த வந்து கட்டிங் முன்ன பின்ன போயிட்டு வரதுனால அதுக்கு வந்து ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க. பிளேடு நல்லா திக்னஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 mm வரைக்கும் கட் பண்ணலாம். அடுத்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரன்னிங்கில் இருக்கும்போது இன்னொன்று சார்ஜ் போட்டுக்கலாம். பேட்ரி 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேட்ரி வந்து பேட்ரி மட்டும் தான் அதில் வெயிட்டு போல் 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேட்டரியை மாற்றணும். ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா பேட்ரி லாக் ஆகிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்பீடு பார்த்துக்கலாம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு நல்ல திக்னஸாக கொடுத்துருக்கறதுனால ஸ்பீடு நல்லா தெரியுது. இது வந்து ஒரு 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6 mm திக்னஸ் இருக்குது. இந்த பிளேடோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளேடு எல்லாமே செப்பரேட்டாக தனியாக கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம், ஸ்பேர் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்டு வரல் மொத்தத்துக்கு இது வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 6, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6, 5, இப்போ வந்து 4, அடுத்து பார்த்திங்கன்னா 3, அடுத்து 2, அடுத்து 1. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு நம்ம குறைக்க பார்த்திங்கன்னா இதோட பேட்ரி பேக்கப் டைமும் அதிகமாக இருக்கும். ஸ்பீடு 6ல் வச்சு ஓட்டும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். அதுவே நீங்கள் 1ல் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 hour கூடுதலாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேட்ரி கொடுத்துருக்கோம். ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது, நல்லா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த புல்லோட உயரம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து இந்த ஃபனல் மட்டம் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பக்கெட் மட்டத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சிந்தாமல் இருக்கும். அதுக்கு மேலேயும் கூட இருந்துச்சுனாலும் நம்ம கட் பண்ணி போட்டு அப்புறம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்குது. சவுண்டு இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. நம்ம ப்ரஷ் கட்டரில் இருக்கிற அளவுக்கு ஷோல்டர் பெயினும் இருக்காது. ஸோ இது சார்ஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜருக்கு வாரண்ட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் செட் இருக்குங்கிறனால அதுக்கு வாரண்ட்டி இல்லை. அடுத்த பாக்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 300 வாட்ஸு மோட்ரு கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்லெஸ் மோட்ரு. ப்ரஷ்லெஸ்னால் உள்ள அந்த கார்பன் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் இல்லாமல் இருக்கும். ஸோ டேரெக்ட் ட்ரைவ், பேட்டரியிலேருந்து சப்ளை டேரெக்டாக போய்டும். ஸோ 300 வாட்ஸு இருக்கிற மோட்ரு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக எத்திக்ஸ் இருக்கிறது தான், நம்ம மார்க்கெட்டிங் வேர்ட்ஸு தான் அதெல்லாம், ஹை குவாலிட்டி அதெல்லாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா கட்டிங் லென்த்து 300 mm. 300 mmங்கிறது 1 அடி நீளத்தில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கட்டிங்கோட ஸ்பேஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த சைடு பார்த்தது தான் ப்ரஷ்லெஸ் மோட்டாரு. அடுத்து இந்த பிளேடு வந்து 85 அப்படின்ற ஒரு கிரேடில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் இரும்பு இல்லாமல் ஒரு 85 அப்படிங்கிற கிரேட். நார்மல் இரும்புனா சீக்கிரமாக அது வந்து அந்த ஷார்ப்னஸ் போயிடும். அதனால் வந்து நான் கிரேடு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்டர் ப்ரூஃபு, டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப் வேணால் நம்பலாம், பட் வாட்டர் ப்ரூஃப் இது வந்து செக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளே தண்ணி போனால் பேரிங் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது நம்ம வந்து ப்ரஷ் கட்டரை விட இது எவ்வளவோ ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. இது பாருங்கள், பாக்ஸில் வச்சு காட்டுறோம். அந்த கீழே பாக்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும், துளி கூட வைப்ரேஷனே இருக்காது. நல்லாவே ஹேண்டியாக இருக்குது. चला